வணக்கம். இந்த கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி மாதம் தொடங்க இருக்கிறது. இந்த மாதத்தை எல்லோருமே பீடை மாதம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பீடு என்றால் பெருமை உடைய மாதம். இந்த மாதம் பெருமை உடைய மாதமாக இருக்கிறது. அதற்கு காரணம் 2 நிகழ்வுகள். மற்ற மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட வணங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் ஆருத்ரா தரிசனம், வைகுண்ட ஏகாதேசி, 2 மாதங்கள் திருமணத்தை தடை செய்கிறது. ஒன்று ஆடி மாதம், மற்றொன்று மார்கழி மாதம். இந்த 2 மாதங்களுமே நமக்கு மிக முக்கியமான மாதமாக அமைகிறது. ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபாடு செய்கிறோம். மார்கழி மாதத்தில் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபாடு செய்கிறோம். மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டாள். எத்தனை முறை இந்த பாசுரங்களை கேட்டாலும் புதிய புதிய அர்த்தங்களை தோற்றி வைக்கக்கூடிய பாசுரமாக அமைகிறது. அதேபோல் இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை என்று 2 பாடல்களுமே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. அதாவது தேவாரத்திலும் திருவாசகத்திலும் மிக முக்கியமான நிகழ்வுகளை தரக்கூடிய மாதமாகவே அமைந்திருக்கிறது. ஆருத்ரா என்பதை நாம் சிறிது நேரம் சிந்திப்போமாக. ஆருத்ரா என்றால் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு அதிகாலையிலே பூரணமாக அபிஷேகம் செய்து காலை 11 மணியளவிலே ஆனந்த நடனமாக நடனமாடிக்கொண்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது தஞ்சாவூர் மாகாணத்தில் உள்ளவர்கள் நோன்பு நோப்பார்கள். இந்த ஆருத்ராவில் களியை பிரசாதமாக வழங்குகிறார்கள். இதற்கு ஒரு கதையும் உண்டு. 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்தவர் அங்கே வரக்கூடிய அவரிடத்திலே வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு தினமும் அன்னம் அளித்து வந்தார். அவருடைய சொத்துக்கள் அனைத்தையுமே அவர் இழந்து விட்டார். ஆனாலும் தினமும் வேலைக்கு சென்று அங்கே வரக்கூடிய சிவ தொண்டர்களுக்கு தன்னால் முடிந்த அளவு அன்னம் அளித்து வந்தார். அப்படி வருகின்ற பொழுது ஒரு நாள் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. எந்த சிவபக்தரும் கிடைக்கவில்லை. இவரும் உணவு அருந்துவதற்கு எதுவும் இல்லை. கொஞ்சமாக களி செய்து வைத்திருந்தார். இதை 2 பாகமாக ஆக்கி ஒன்றை வருகின்ற சிவபக்தருக்கும் ஒரு பாகத்தை தானும் எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தார். இது சிறுதொண்டர் புராணத்தில் ஒரு பெரிய கதையாக வருகிறது. பெரிய புராணத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இதை பற்றி மிக தெளிவாகவும் விரிவாகவும் உங்களிடத்தில் தெரிவிக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது ஒரு சிவபக்தர் வருகிறார். எனக்கு ஏதாவது உணவு அளிக்க முடியுமா என்று கேட்கிறார். உடனே
அந்த பாதி களியை எடுத்து வந்து தருகிறார். இவர் குளித்து சிவபூஜை செய்து அந்த களியை உண்ணுகிறார். உண்டவுடன் இவருக்கு அந்த களி மிகவும் பிடித்தமாக இருந்ததாம். உடனே எனக்கு இன்னும் கொஞ்சம் களி கிடைக்குமா என்று கேட்கிறார். இவருக்காக வைத்திருந்த அந்த களியையும் அவர் கொடுத்து விடுகிறார். இது ஒரு மிகப்பெரிய கதை. இதை உங்களுக்காக சுருக்கி அதை பக்குவமாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை எடுத்து வந்து கொடுத்தவுடனே அதை தன்னுடைய துண்டிலே முடிபோட்டு வைத்துக்கொண்டு நான் பிறகு சாப்பிடுகிறேன் என்று சென்று விடுகிறார். தில்லையிலே மறுநாள் காலை சிதம்பரத்திலே கோவிலை திறக்கிறார்கள். சாமியின் மீது படிகளிலும் களி சிந்தி இருக்கிறது. சாமியினுடைய வஸ்திரத்திலும் களி இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனே அரசிடத்திலே சென்று அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் தெரிவிக்கிறார்கள். அரசனும் நேரடியாக வந்து பார்க்கிறான். அசரீரி கூறுகிறது, இது என்னுடைய பக்தன் எனக்கு அளித்தது என்று. அன்று முதல் இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று இறைவனுக்கு களி நேவேத்தியமாக படைக்கப்படுகிறது. ஆருத்ரா என்பது சிவபெருமானுடைய பிறந்த நாள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ஆதியும் அந்தமும் அற்றவனாக, சமயத்தில் சிறந்தவனாக, சித்தர்களில் ஒருவனாக, இந்த உலகத்தை ஆளக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய ஆனந்த நடனம் நடக்கக்கூடிய நாளாக இந்த ஆருத்ரா தரிசனம் வருடந்தோறும் சிதம்பரத்திலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை கண்டுகளித்து நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்ள சிறந்த ஒரு காலமாக அமையும். 63 நாயன்மார்களும் சிதம்பரத்தை நோக்கியே சென்றார்கள். அதற்கு பெரிய புராணத்தில் ஒரு கதை உண்டு. சிதம்பரம் என்பது இதயமாக, உலகத்தினுடைய இதயமாக இருக்கிறது. துடித்துக்கொண்டே இருக்கின்ற இடமாக இருப்பதனால் அதை சிதம்பரம் என்று கூறினார்கள். அந்த சிதம்பரத்திலே நடக்கக்கூடிய ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நோன்பில் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.